வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும். முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தற்பொழுது சேலம் மாவட்டம் அட்டையாம்பட்டி அடுத்துள்ள எஸ் பாலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக வீரபாண்டி மேற்கு ஒன்றிய மற்றும் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் செயல் வீரர்கள் கூட்டம் நேற்று நடந்தது. அந்த கூட்டத்திற்கு சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் வகித்தார். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அவர் பேசியது, தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு மீண்டும் அதிமுக அமைக்கும். சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்து வந்து தமிழகத்தில் 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நடத்தி கொரோனா காலத்தில் எளிதான கையாண்ட எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களை காப்பாற்றினார். அவரது தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். நமக்கு ஒரே எதிரி திமுக தான். திமுகவிடமிருந்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என கூறி அதிமுகவை ஆரம்பித்தவர்தான் நமது தலைவர் எம்ஜிஆர். 35 ஆண்டுகள் நாம் ஆட்சி செய்துள்ளோம். இதற்கு காரணம் தமிழக மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதுதான். இந்த இயக்கத்தில் மட்டும்தான் சாதாரணமானவர்கள் பதவிக்கு வர முடியும். இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் எத்தனையோ சோதனைகளை சந்தித்து இருக்கிறோம். நாடாளுமன்றம் தேர்தல் என்பது நமக்கான தேர்தல் இல்லை. தேசிய கட்சிகளுடன் நாம் சேர்ந்து போட்டியிடும் பொழுது 10 அல்லது 15 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு வருவார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகம் இருந்தால் நாம் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப முடியும் என அண்ணன் தெரிவித்து தனியே போட்டியிட்டார். இந்த தேர்தலில் நாம் கிட்டத்தட்ட 21% வாக்குகள் பெற்றிருந்தோம். திமுக 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் கிடைத்த வெற்றி அல்ல. ஆனால் சட்டமன்றம் தேர்தல் வரும்பொழுது அதிமுக மகத்தான வெற்றி பெறும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த 3½ ஆண்டு காலத்தில் ஏதாவது திட்டம் வந்துள்ளதா என பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் தான் 100 ஏரிகள் நீர் நிரப்ப திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் 1000 ரூபாய் தருவோம் என்று தெரிவித்து விட்டு தகுதியானவர்களுக்கு மட்டுமே தெரிவித்து தற்பொழுது 1000 ரூபாய் வழங்கி வருகிறார்கள். இப்பொழுது விலைவாசி உயர்ந்துவிட்டது. மின் கட்டணம் உயர்ந்துவிட்டது. வீட்டு வரி உயர்ந்துவிட்டது. சொத்து வரி உயர்ந்துவிட்டது. 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு ஒரு குடும்பத்திலிருந்து பல ஆயிரம் ரூபாய் வசூலிக்கிறார்கள். கஞ்சா எங்கு பார்த்தாலும் விற்கப்படுகிறது. பள்ளி கல்லூரிகள் முன்பாகவே விற்கப்படுகிறது. இதை அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கஞ்சாவுக்கு அடிமையாகும் நிலையில் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. எங்கு பார்த்தாலும் கொலை, சட்ட ஒழுங்கு சீர்குலைத்து விட்டது. ஆனால் அதிமுக ஆட்சியில் இப்படியா நடந்தது? இந்த ஆட்சியின் அவலங்களை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதிமுக ஆட்சியில் எங்காவது சாராயம் விபத்து நடந்ததா? கள்ளச்சாராயம் குடித்து இறந்ததால் ரூபாய் 10 லட்சம் தருகிறார்கள். ஆனால் விவசாயி இறந்துவிட்டால் 1 லட்சம் தருகிறார்கள். யாரை இந்த அரசு ஊக்குவிக்கிறது என இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விவரங்களை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். மக்களிடத்தில் எடுத்து சொன்னால் மக்கள் எடுத்து கொள்வார்கள். இந்த 3½ ஆண்டு கால ஆட்சியில் திமுக நிறைய கற்று கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்புகளை அதிமுக பூர்த்தி செய்யும். அதிமுக தொண்டர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் இயக்கம். அதிமுக தொண்டர்களுக்கு மரியாதை கொடுக்கும் இயக்கம் அதிமுக. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. தொண்டர்கள் நினைத்து உழைத்தால் அதிமுக ஆட்சி நிச்சயம் வரும் என்றும் பேசியிருந்தார் தங்கமணி. இந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது பெரும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.